அன்பின் பரமதகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 27th chapter, 19th verse. As water reflects the face, so one's life reflects the heart. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை உண்மை பிரதிபலிக்கிற வாழ்வாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, இந்த வசனம் தெளிவாக போட்டிருக்கு. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். எப்படி ஒரு முகம் தண்ணீர்ல பார்க்கிறப்போ அது தெரிகின்றதோ, அதே போல எங்க வாழ்க்கை எங்க இருதயத்துக்கு ஏற்றாற் போல இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்தமான இருதயம் வைத்திருக்கிறப்போ தேவனுடைய சாயலாக நாங்க இருப்போம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். ஒரு சாட்சியின் வாழ்க்கை வேணும். நான் இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் பிதாவே எங்க வாழ்க்கையும் இருக்கும். ஆவியின் கனி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு நிலைநிற்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையை நாங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, எங்கள் குறைகளை மன்னிங்க. பிற மக்கள் கிட்ட நாங்க உம்முடைய சாயலாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகள், புறம் கூறுற ஆவிகள் எங்களுக்கு வேணாம் ஐயா. கோபம், மேட்டுமையான ஆவி, பெருமையின் காரியங்கள், இது எதுவுமே எங்க வாழ்க்கையில வேணாம். இயேசுவே, எங்களை உருவாக்குங்க. உம்முடைய சிந்தையுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. இயேசுவின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை நடக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தை எங்க இருதயத்திலும் எங்க வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க நீர் ஆளுகை செய்ய வேண்டும். இயேசுவே, ஒரு தெளிவான இருதயம் உள்ள பாத்திரவான்களாக எங்களை வழிநடத்துங்க. பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற மகனாக மகளாக இருக்க கிருபை செய்யுங்க. கேட்கிற அநேக பேர் இருதயத்துல அநேக காரியங்கள் இருக்கு. பாவ கரைகள், பாவ குற்றங்கள், மீறுதல்கள், தீமையான பழக்க வழக்கங்கள். இயேசுவின் நாமத்தினால் இது எல்லாமே நீக்கி போடுவீராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் போட்டிருக்கே. அதே போல தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்களை பார்க்கிறப்போ இயேசுவை காண வேண்டும். எங்க நடக்கையிலும் பேச்சிலும் சிந்தனைகளும் இருதயத்திலும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையில இருக்க கிருபை செய்யுங்க. ஒரு ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை எங்கள் ஒவ்வொரு கிட்டையும் பிரதிபலிக்க நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, அதுதான் அப்பா ஒரு நல்ல சாட்சியின் வாழ்க்கை. எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் கழுவுங்க. இயேசுவின் நாமத்தால் விட முடியாத எல்லா தீய பழக்கங்களையும் நீக்கி பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. எங்களை வழி நடத்துங்க. உங்க காருண்யம், உங்க தயவு எங்களோட எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.